ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரி ஸ்டைல் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். இதோட டெக்ஸ்சர், சாஃப்ட்னஸ், செல்ஃப் லைஃப் எல்லாமே வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஷாப்புக்கும் சேல்ஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 kg தான் செய்ய போகிறேன். டின்னு வந்துட்டு 8 inch எடுத்திருக்கேன். நீங்கள் 1 kg செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 13x9 இல்லைனா 12x10 எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் டின் இல்லாதவங்க ஸ்கொயர் டின்னு கூட யூஸ் பண்ணலாம். 10x10 எடுத்துக்கோங்க 1 kgக்கு. வெறும் பட்டர் ஷீட் தான் போட்டிருக்கேன். ஆயில் எதுவும் அப்ளை பண்ணல. சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ எக்கு வந்துட்டு 6 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பவுலில் வந்து எக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சிங் பவுலில் போடுங்க. ஏன்னா ஒரு எக்கு ஸ்பாயில் ஆயிருந்துச்சுன்னா டோட்டல் எக்குமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நிறைய எக்கு யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டீ கேக்குக்குன்ட்டு இல்லை, எல்லா கேக் ரெசிபிக்குமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான எக்கு தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ப்ரௌனி ரெசிபிக்கெலாம் வந்து விஸ்க் இருந்தாவே போதும், நம்ம ரெடி பண்ணிடலாம். பட் டீ கேக் ரெசிபிக்கெலாம் கண்டிப்பாக பீட்ரு வேணும். நான் யூஸ் பண்ணுறது பிலிப்ஸ் பிராண்டு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ எக்கை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். எடுத்தோடனே 5th ஸ்பீட் போகக்கூடாது. இப்போ எக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, பார்த்தாவே தெரியும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணணும். ஏர் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்கள். 200 grams நார்மல் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 kgங்கிறனால நான் 2 பேட்சாக சுகர் ஆட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் 1 kg செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 பேட்ச் ஆட் பண்ணுங்கள். இந்த டீ கேக்குக்கு வந்துட்டு பவுடர் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் சுகர் தான் யூஸ் பண்ணணும். பவுடர் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு சொல்கிறேன். கேக் வந்துட்டு பேக்காகி வரும்போது மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டிக்கினஸ்ஸாக இருக்கும். அந்த பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. சுகர் எல்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்படியே பீட் பண்ணிவிட்டு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 10 செகண்ட்ஸாக வந்து ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5th ஸ்பீடு வரும்போது 2 minutesலேருந்து 3 minutes வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 kgக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 minutesலேருந்து ஒரு 4 minutes வரைக்கும் நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சுகர் வந்து மெல்ட் ஆகலைன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா பீட்ரு வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நம்மளுக்கு நரன்னு சவுண்டு கேட்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். திரும்பி ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5th ஸ்பீடு வரைக்கும் பீட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்துட்டு சுகர் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ மைதா ஆட் பண்ண போகிறேன். மைதா வந்து 200 grams சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பீட்ரு வச்சு சும்மா லைட்டாக ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு ஒரு 10 seconds ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணால் என்னாகும்னு சொல்கிறேன். நம்ம எக்கு வந்துட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்ம மைதா வந்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே அது டவுன் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு கேக் வந்துட்டு ஹைட்டாகவே வராது. இப்போ 2 பேட்ச் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் 1 kg செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. எல்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். சைடு ஃபுல்லாக மாவாக இருக்குது. ஸோ அதனால் திரும்பி ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். இப்போ வந்துட்டு கேக் ஜெல் ஆட் பண்ணுறேன். 10 grams எடுத்திருக்கேன். கேக் ஜெல்லோட பிராண்டு வந்துட்டு டவர் ரிச் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா இருக்குது. நான் வந்துட்டு பேக்கிங்க்கு வந்துட்டு டீ கேக் ரெசிபிக்கெலாம் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறையா ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரீபேக்கிங் மாதிரி பண்ணி தராங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. செல்ஃப் லைஃப் எப்படி நல்ல பிராண்டா அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு வாங்குங்க. இல்லாட்டி இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். 1 year வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேக் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக ஜென்டலாக பீட் பண்ணால் போதும். ஒரு 30 seconds நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 5th ஸ்பீடில் வந்துட்டு 2 to 3 minutes வரைக்கும் பீட் பண்ணுங்கள். நீங்கள் 1 kg செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 to 5 minutes வரைக்குமே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ஜெல் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த கலர் நல்லா மாறும். பேட்டரோட கலரே வந்து நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணணும். நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ளேவர் இருக்கிற ஆயில் எடுக்கக்கூடாது. நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். 90 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. டீ கேக் ரெசிபினாவே கண்டிப்பாக வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எக்கு வந்து நம்ம 6 எடுத்திருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு எக் ஸ்மெல் இருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ஃப்ளேவராக இருக்கும். எசன்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப ஹெவி ஃப்ளேவர் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான். மைல்டு ஃப்ளேவர் வந்துட்டு வெனிலா எசன்ஸ். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பேட்டரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம சுகர் ஆட் பண்ணும் போதே ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ்க்கு 2 ராடும் ஆனில் இருக்கணும். 180 டிகிரியில் இருக்கணும். ஆயிலும் எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாவே தெரியும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற டைமிங் வச்சு கரெக்டாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த டைமிங்கில் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணணும்னு உங்களுக்கே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டின்னில் போர் பண்ணிடலாம். நம்ம டின்னில் போர் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பேஸ் ரெசிபி தான். இதில் நிறைய வேரியேஷன் நீங்கள் கொண்டு வரலாம். ஸ்ட்ராபெரி டீ கேக் பண்ணலாம், மேங்கோ டீ கேக் பண்ணலாம். ஜஸ்ட் எசன்ஸும் கலர் மட்டும் ஆட் பண்ணால் போதும், டீ கேக் ரெடி ஆயிரும். நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. குரூப் ரெடி பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸ்கியூவர் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டு விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிரும். சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓடிஜி இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஓடிஜியில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன டைமிங் செட் பண்ணணுன்ட்டு. இப்போ பாருங்கள் வச்சுட்டேன். டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேக்கிங்க்கு வந்துட்டு ஃபேன் மோடு வந்துட்டு ஆனில் இருக்கணும். டெம்பரேச்சர் வந்துட்டு இங்கே எனக்கு 115 நான் வச்சுருக்கேன். பட் உள்ளே வந்துட்டு எனக்கு 180 டிகிரியில் தான் இருக்குது. அது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு என்னன்னு தெரியல. ராடு வந்து பார்த்திங்கன்னா 2 ராடுமே ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ போத் ராடு ஆனில் தான் இருக்கணும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 180 டிகிரியில் கரெக்டாக காமிக்குது. பட் என்னோடய செட்டிங்ஸில் வந்துட்டு 150 வச்சாதான் எனக்கு 180 டெம்பரேச்சர் வருது. என்னோடய ஓடிஜியில் இப்படி தான் இருக்குது. உங்களோட ஓடிஜியில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது டீ கேக்கு பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். அந்த டாப் லேயர் வந்துட்டு நல்லா ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் வராது. இப்போ டீ கேக் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடும் கண்டிப்பாக வரணும். நம்ம ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ சைடில் அதுவே ரிமூவ் ஆகி வரும். இருந்தாலும் நைஃப் வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஓவராக பேக் பண்ணி எடுத்துடாதீங்க. ஓவராக பேக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு அந்த பேஸில் வந்துட்டு கலரே சேஞ்ச் ஆயிரும். ஒரு டார்க் பிளாக் கலர் மாதிரி ஆயிரும், இல்லை ப்ரௌன் ஷேடாக ஆயிரும். ஸோ ஓவராக பேக் பண்ணக்கூடாது. கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு பேக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கேக் ஜெல் யூஸ் பண்ணனால தான் இந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து கேக் ஜெல் இல்லாமையும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வச்சு இந்த ரெசிபி செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போ சைட்லலாம் வந்து நம்ம அப்படியே ட்ரிம் பண்ணி விடலாம். ஏன்னா பார்க்க நல்லா இல்லை, நீட்டாக இல்லை. கஸ்டமருக்குலாம் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக தரணும். அந்த எக்ஸஸாக இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கோங்க. வெயிட்டு வந்துட்டு 550லேருந்து 600க்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸஸாக கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் கம்மியாகாது. உங்களுக்கு டீ கேக்கு, ப்ரௌனி ரெசிபி, அப்புறம் ப்ரைஸிங் லிஸ்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். Q&A செக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாங்கிறதும் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட்டு வரலாம். இவங்க பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, இப்போ இந்த மாதிரி டீ கேக்கு, ப்ரௌனி ரெசிப்பியாக போடுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டு வரலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபிலாம் வந்துட்டு பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவங்களுக்கு எடுத்தோடனே கேக் ஆர்டர்லாம் வராது. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்கம் வரணும்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஷாப்பில் போய் சஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி அவங்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்கம் வரும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்ட்டு. செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் பேக் பண்ணி முடிச்சக்கப்புறம் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. அப்போ தான் க்ரம்ஸே வராது. நான் பேக் பண்ணி 2 ஹவர்ஸில் கட் பண்ணேன். அதான் லைட்டாக க்ரம்ஸ் வந்திருக்கு. பட் நீங்கள் நல்லா ரெஸ்ட்டு விட்டு கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும்.
இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.